ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு பசங்களுக்கு பிடிச்சி எலுமிச்சை சாதமும் உருளைக்கிழங்கு பொரியல் தான். உருளைக்கிழங்கு பொரியல் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 4 உருளைக்கிழங்க தோல் நீக்காமல் விசில் குக்கரில் வச்சு 1/2 ஸ்பூன் உப்பு கொடுத்து நல்லா 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அந்த கேப்பில் தோசைக்கும் சட்னி அரைக்க போகிறேன். கடலைப்பருப்பு சட்னி தான். இதுக்கு 4 பல்லாரி வெங்காயம், 3 தக்காளி எடுத்துக்கோங்க. புதினா, மல்லி, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெயிலே நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் தாளிச்சிக்கோங்க. சூப்பரான சட்னி ரெடி. தோசையும் சுட்டாச்சு. கடலைப்பருப்பு சட்னி ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உருளைக்கிழங்கு வெந்து வந்துச்சு. அதை ஆறட்டும். தோல் நீக்கிக்கலாம். தோல் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கிடையில் லெமன் சோறையும் நம்ம தாளிச்சிக்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா. உருளைக்கிழங்கு பொரியலும் செஞ்சுக்கலாம். ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், வெட்டி வச்சிருந்த உருளைக்கிழங்கு, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா சுருளை வதக்குங்க. சூப்பரான பொரியல் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.